ஆய பல கலைகள் 64 தூயமுடன் எனது மனதினில் நான் ஏற்க ஆயர் பல கலைகள் 64 தூயமுடன் எனது மனதினிலே ஏற்க காரணாயகியே அம்மா இந்த இடத்தை பார்க்கும்போது அற்புதமாக காட்சி அளிக்கின்றன. எங்கு பார்த்தால் நீரோடை, நீர்வீழ்ச்சி, பச்சை பச்சை ரெண்டு ஒரே பசுமை, இப்படி பசுமை வாய்ந்தமாக தென்படுகின்றன. இந்த இயற்கை எண்ணெய் படைப்புக்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இருபது வாய்ந்த பெருமழையும் அது என்று வருபுணர் இப்படி வல்லகை அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு! இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த பூமி தாய் அல்லவா? கை தாய் என்று போற்றுவோம், மெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். ஆனால் பெற்ற தாய் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொன்னால் எடுத்துரிஞ்சு போகிற இந்த காலத்தில் என்ன தவறு செய்தாலும் என்ன தப்பு செய்தாலும் நம்மளை எல்லாம் பாரபட்சமெல்லாம் சுமக்கின்றாள இந்த பூமி தாய், அவளுக்கே முதல் பெருமை என்று சொல்லி தாய் மேலானை தமிழ் மேலானை, தாய் மேலானை தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்போம். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து வைப்போம். தாய் மேலானை தமிழ் மேலானை, இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள். நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தான். வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்போம். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து வைப்போம். தனியொரு மனிதன் இருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. தனியொரு மனிதன் இருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை. பிறவியில் எவனோ பிழைகளை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை. பின்பு அவனிடம் இருந்த குறைகளை கேட்டால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை, ஆனை ஆனை
ஆணையிட்டு சொன்னால் ஏன் வந்தாள், எதற்காக வந்தாள்? மூப்பில்லா குமரி வாழ்க்கை, முனையில்லா அவசர வீரம், காட்புள்ளா விளைந்த பூமி, கரையில்லாதிருந்த ஏரி, கோப்பிலான் கொண்ட கோலம், குருவிலான் கற்ற ஞானம், இவை அனைத்தும் ஆட்புள்ளா சபடபுள்ள அழிம்பெருக்கினுங்க. தற்காத்து தற்கொண்டு பேணி தகை சான்றோர் சொற்காத்து சோய்வில்லான் பெண் என சொல்லுக்கினுங்க. தன்னையும் காத்து இந்த கானகத்தில் அயல ஓட்டுகின்றாள் ஆச்சாரம் என்ற கடமையை காக்க. ஒரு பெண்மகள் பருவத்துக்கு வந்துட்டு சாமியார் இங்கே பக்குவத்துக்கு வந்துட்டு கடமையே காத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அது மடமை. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவருக்கு விட சொல்லுக்கிணுங்க. அழகாக சொன்ன பெரியவர் உங்களுக்காகத்தான் பார்த்து வந்திருக்கணும். அவர் என்ன சொல்றது, அவ என்னத்தான் நினைச்சிருக்கா, என்னையத்தான் நினைச்சிட்டு இருக்கா. எப்ப பாருங்க யாவும் தான், எப்ப பாருங்க நினப்பு தான். வயசு சின்ன வயசு இல்லையா, சின்ன பொண்ணு இல்லையா, ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா. யாரு, நான் தான் கொடுத்து வச்சுவேன், நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதனால சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுவா அம்மா அம்மாடி, அவ என்னைய நினைச்சு என்ன நினைச்சு, உண்மைதானே, சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுவா அம்மா அம்மாடி, அவ என்ன நினைச்சு கண்ணு செவந்த சும்மா சும்மாடி, சாமத்து காட்டு அடிச்சது சாமந்தி பூ அடிச்சது, ஆனந்த வாசம் நடக்குது ஆசைய மனசு கணக்குது, இளவட்ட பொடி கட்டும் இது நல்ல நேரம், சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, உன்னை நினைச்சு கண்ண செவக்குது சும்மா சும்மாடி. ஆலமிலை மேலிருந்து அழகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து 100 கதை நான் சொல்லவா, ஆலமிலை மேலிருந்து அழகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து 100 கதை நான் சொல்லவா, தேனுக்குள் விழுந்து சிறகு நனைந்த சிங்கார பூங்குயிலே, மாதுள பூவில் வாசனை தேடும் மஞ்சள் இளமையிலே, சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுவா அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரைக்கு ஒதுக்குது, தாளமிடும் கண்கள் நாளும் தந்திதான் அடிக்குது, தாகம் கொண்ட தாமரைக்கு ஒதுக்குது, தாளமிடும் கண்கள் நாளும் தந்திதான் அடிக்குது, சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அல்லட்டுமா, மங்கையின் காவி மன்மதராஜ மந்திரம் சொல்லட்டுமா, சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுமா அம்மா அம்மாடி, அவ உங்களை நினைச்சு கண்ணு செவந்த சும்மா சும்மா. பத்து திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்து குருவித்து குருபுர என போது என்ற காலத்தில் அந்த அருணகிரியார் எம்பெருமானை பற்றி சிவமானை பற்றி போற்றி புகழ்ந்தார். அந்தவளோ இங்கே ஆலவளம் பாடும் சின்னவளோ நல்ல எத்தா இருக்குல்ல, இவளை பற்றி ஒரே ஒரு முறை, நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு, நான் கவிஞன் என்றானதெல்லாம் இந்த ஆலோலம் குரல் கேட்டு, நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு, நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு, நாம் கவிஞர் என்றானதெல்லாம் நல்ல அழகிய முகம் பார்த்து, பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு.
பண்ணி பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு படி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவனா இனிப்பில்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிழா இல்ல அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்மனமா தம்பி வி கே ராஜா வி கே ராஜா ஆமா ஆசை வந்தா தானங்க மனுஷன் ஆகுறோம் ஆமா ஆசை வந்தா தானே மனுஷி ஆகுறாங்க அது எதுலையும் சேராது அது அழிவுக்கு சத்துரு அது ஆசை வந்தா தான் சொத்து வருது சொத்து சேரணுமா ஆசை வந்தா தானே சுகம் வருது ஆசை வந்தா தானே மனுஷி ஆகிறாங்க ஆனால் ஆசை என்பது பொது சொத்து யாரை வேணாலும் பார்க்கலாம் அதுக்கு மறுப்பே கிடையாது ஒரு புள்ளியும் கிடையாது இல்லை ஆனால் ஒரு அழகான பொருள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உலகறிஞ்ச உண்மை 10 பேர் ரசிச்சா தான் அதுக்கு பெருமை அதுக்கு தான் சொன்ன ரசிகன் இல்லாத அழகும் புகழும் பெருமை சாராது அந்த வகையில் இந்த இடத்தை பார்க்கும்போது ஐவகை நிலத்தின் முதலிடம் ஆண்டோர் வகுத்திட்ட புகலிடம் சான்றோர் புகழ்ந்து போட்டும் குறிஞ்சி இந்த குறிஞ்சி கலவை உண்டு இந்த குறிஞ்சியில இந்த பெண்மகள் ஜில்லென்று பூத்து ஜில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ நெஞ்சம் மனமும் பெருமே வாழ்வே இவள் செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் ஆற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ இவள் சேற்றில் மலர்ந்த தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் சேற்றில் மலர்ந்த தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ செந்தமிழ் தேன்மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் நீளம் உடையவளோ அதை கடலில் கொண்டு கரைப்பவளோ கண்களில் நீளம் உடையவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் வருகிட தலை குனிவாள்
பரவாயில்ல, ஓரளவு உட்காந்துருக்கீங்க. என்ன பற்றி ஆச்சமக்க ஒரு ஞான பயிர். ஒரு அரை மணி நேரம் தான் சொல்லி முடிஞ்சிடும். யார் நீங்கள்? நான் தான். நீங்கள் தான். நீர் தான். முதல்ல ரொம்ப அறிவா தெளிவாக நீங்கள் பேசுறீங்க. நான் உரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட நீங்கள் எதுலையுமே குறைச்சல் இல்லை. தோல் நல்ல தோல், நல்ல சிவத்த தோல். எல்லாரும் ஏன் தோல் மேலேயே கண்டாடிக்கீங்க? இதெல்லாம் தோல் பிரியர்கள். சரி இருக்கச்சே, அதுக்குன்னு என்னை உரிச்சு அந்த மாதிரி வாசிக்கிங்க. தோல் நல்லா இருக்கு, ஆள் நல்லா இல்லைங்க. நல்லா இருக்காது. வாங்க, நல்ல மனுஷன் நீங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்தின தெய்வம் நீங்க. எப்பவுமே நல்லா இருக்கணும். அதான் மறுமொழி கூறினேன், நினைச்சு பார்த்தேன். ஆகா, இல்ல உங்களை ஒரு வகையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நினைச்சு பார்த்துட்டு நீங்க ஆபத் பாண்டவன். அதனால தான் உங்களுக்கு செந்தாமரை கண்ணன்னு ஏன்னு கேளுங்க. 3 நாளா லூஸ் மோஷன். இல்ல லூஸா அப்படியே சாப்பிடாம கூட மதுரை பெரியார் இடத்துல கிடந்தான். முடியாம இல்ல, ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அதனால தம்பிகிட்ட லேசாம வருத்தமா இருக்கு, மறுமொழி கூறினேன். அப்புறம் சிந்திச்சு பார்த்தேன், சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, அது நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமா, சேர்ந்தாச்சு. போய் நம்ம இங்க போய் சேரணும் அப்படின்னு திரும்ப. ரொம்ப சந்தோஷம். நல்ல மனுஷன் நீங்க. போதும்னு வரீங்களே, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏங்க, எது உலகத்துல எல்லாம் போய்த்தாங்க ஆகணும். வந்ததெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நம்மளுக்கு ஏதிரம் இது. அது உண்மைதான். வந்தாச்சு. என்னைக்காவது நாள் போய்த்தாங்க. ஏன் போகாம இருக்கீங்க? முன்ன பின்ன போய்த்தானாங்கண்ணா. போகணுமா இல்லையா? உங்களை சொல்லலைங்க. இருக்கச்சே, எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். பக்கத்துல பலவராயம்பட்டி தானே? இருக்கட்டா. ஏதோ நெளிவு நிக்குதுன்னு சொல்றீங்க. என்னை பத்தி ஐயா அப்படியே நடத்துற மாதிரி பண்ணி போடுங்க. இருக்கட்டே, எதுக்கா வந்தீங்க? உண்மையை சொல்லவா இல்ல பொய்ய சொல்லவா? இதுக்குன்னு நான் பகவத்கீதை புத்தகத்தை நீட்டாவா முடியும்? அப்படி இல்ல, அது பிள்ளை யாரும் வாழ கிடையாது. அந்த கீதையை பத்தில யாரும் பின்பற்ற கிடையாது. நாட்டில் நாங்க எங்க ஊர்லாம் பொய் செய்து வாழ்ற வந்து அதே இருக்காங்க. சரி, அப்ப நான் நீங்க உண்மையை சொல்லுங்க. அப்ப சொல்லிட்டுமா? காலம் கருதி இருப்பர். ஆமா. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நாடகத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கிழவன் வேடம் போட்டு நாடகத்தை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. கிழவன் வேடம் போட்டு தான் நாடகத்தை நிறைவு செய்வோம். சரியா? அதனால காலத்தின் கருதை கிழவன் வேஷமெல்லாம் போட்டு நாடகத்தை நிறைவு செய்வோம். அதனால ஐயா வந்த நோக்கம் என்ன? எல்லாரும் நான் மான் தேடி வந்தேன்னு சொல்லுவாங்க. நீ வளர்க்குற குட்டியை தேடி வந்திருக்கேன். என்ன குட்டி? உன் தங்கச்சியை. ஓ, மை சிஸ்டர் யூ லுக்கிங் ஓகே, வெரி நைஸ். அப்போனா நீங்கள் போதும் வேமா போங்க. போனா அடுத்து ஏழு ஒன்று இருக்கு, முரட்டு பீஸு. அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி. வண்டி பாரம் பூமியில எப்படிப்பட்ட பீஸாலும் சரி, அது இந்த மாசம் 9ஆம் தேதி பார்ப்போம். ஆமா மார்க்கெட். ஆமா அப்படி எங்கதானா? போதுமா? மான்களை ஒரு மனை கட்ட நீங்களே, மான்களை ஒரு மனை கட்ட நீங்களே, ஒரு மனை கட்ட நீங்களே. கார்த்திகை மாசத்து ஆட்டம். இந்த ஆட்டத்தை கண்டிப்பா ஆடணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆனி மாசம், ஆடி மாசம், இந்த மாசத்துலலாம் இந்த பொட்டை நாய் ரொம்ப தைரியமா குண்டியை தூக்கிட்டு இப்படி சுத்தம், ரொம்ப தைரியமா சுத்தம். சரி. ஆனா இந்த கார்த்திகை மார்கழி மட்டும் பாருங்க, உட்கார்ந்த இடத்த விட்டு நகலாது. நகண்டுச்சுன்னா சோழி முடிஞ்சு போகும். பாத்துக்கோ, சுத்தி நிக்கீங்க ஐயா. வீடு வர வாங்க. நாங்க ஆனதை நிறைய பாத்துட்டாங்க. என் சிங்கம் வந்திருக்கீங்களே, உங்க ஆட்டத்தை லேசா காட்டுங்க. பாட்டில் சுவை இருந்தாலும் ஆட்டம் தலை வரும்னா எப்படி? பாட்டில் அந்த மாதிரி உண்மையை சொல்லட்டுமா? கருத்த புள்ள என்றாரு. பாட்டி 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 பாட்டி
பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் எத்தனை நாளான காத்திருந்தேன் போகையிலே பார்த்துக்குவோம் போகையிலே பார்த்துக்குவோம் ஆளான என்ன பொண்ணு நானு வாடாத ரோசகளே யார் இந்த பிள்ளை உங்க தங்கச்சி சொல்றது இல்ல தங்கச்சினாலும் கட்டி பிடிக்கிறாரு விடுமா குளிர் நேரத்துல அப்படிதாம்மா. அதெல்லாம் கோபப்படக்கூடாது. பாசம் இருக்கு இதுல ரொம்ப வைத்தறிச்ச போறது யார் தெரியுமா? இந்த ஐயப்பனுக்கு மாலை விட்டுருக்காங்க. நம்ம பாலை போடுற நேரத்துல இப்படி பண்றாங்களா அற்றியம்ட்டு. சரி வேடுவரே, நீங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க தங்கச்சிக்கு சில புத்திமதிகளை சொல்லுங்க. புருஷன் வீட்டுல எப்படி போய் பொழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. முதல்ல பொழப்பு தானே முக்கியம். ஆ. பொழப்பு கெட்டா நல்லா இருக்கும். அதனால சொல்லட்டுமா? எப்படி சொல்ற? மனமாலையும் இது புத்திமதி மனமாலையும் மஞ்சளும் சூடி மணமாலையும் மஞ்சளும் சூடி வரும் நேரம் அண்ணல் வெளிகள் பன்னீர் மலையில் நனைந்தே நான் மலமாலையில் மலர்கள் சூடி நீ வரும் நேரே ஓராண்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் தோளில் நின்று பொன்னூஞ்சல் நாடுமன்று ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஓடும் அம்மா ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஆடும் அம்மா சின்னஞ்சிறு கிளியே கொடியே கொடியில் அருமி மடியில் மலர்ந்து மகளே நீ வாழ்கவே மலமாலையில் மலர்கள் சூடி தாளம்பு கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் குங்குமத்து சீமையிலே தங்கம் தந்த தமிழே இதை போல் முதலில் அணியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே மணமாலையும் சூடி பாட்டை கவனிச்சீங்களா? உன்னண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் பார்க்கணுமா? இவர் போடுறத ஊர் பூரா பார்க்கணும். காப்பு 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 காய்ச்சி போகும். வேடா தங்கச்சி பலே கட்டும்ட்டா அண்ணே அப்பா தம்பிக்கு
பார்த்து பழனி முருகன் இங்க வரணும், வேலை எடுத்துக்கிட்டு குத்தணும். அண்ணா அழைத்த காரணம் நம்ம இடத்துக்கு வேடுவேன். முத்தம் கொடுக்குறாரு ஏயா இது ஓசி பீஸ்னா எல்லாரும் நக்கிட்டு கிடப்பிய. ஓசி பீஸ்ன்னு சொன்னேன், ஒரிஜினல் பீஸ் நான் சொல்லல. வேடுவர்மா எதுக்கு வந்திருக்க? மான தேடி வந்திருக்காரு. மானமெல்லாம் ஒரு இங்க வா, அவ்வளவு கோச்சிட்டு போயிடக்கூடாது. எப்படா உள்ள போய் படிச்சுட்டுங்களான்னு தான் பாக்குறேன். சொல்லிட்டு அடிச்சு விட மாட்டேங்க. வேடுவர் பாவம் மான தேடி வந்திருக்காரு. ஏற்கனவே கழுவங்காலி இன்னும் கழுவங்காலி அவர் போட சொல்லியிருக்காரு. அதனால வந்திருக்க வேடுவருக்கு சென்று வாருங்க. இருமா தம்பிக்கு ஒரு பூஸ்ட் எனக்கு 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 உனக்கு ஆர்லிஷ், எனக்கு குளுக்கா விட்டா, உனக்கு போண்டா விட்டா. போண்டா. வணக்கத்திற்குரிய மன வேடுவரே, வருக வருக வந்தாரை வருக வருக நிறைவேற்று இன்முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி எங்கள் குல விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தால் வேண்டி உதவி செய்ய எதுவாக எடுத்து உரைங்கள் வேடுவரே. 1000 கைகள் மறைத்திருந்தாலும் ஆதவள் மறைவதில்லை. ஆணைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடவா ஆடிவா புகழ் தேடம் பிறந்த பெண்ணு பாடிவா ஆடிவா ஆடிவா ஆடிவா. இடையென்னும் கொடியாடு நீ ஆடிவா, இசை கொண்டு விளையாடு நடமாடிவா. இடையென்னும் கொடியாடு நீ ஆடிவா, இசை கொண்டு விளையாடு நடமாடிவா. அடிமீறி போராட சதிராடிவா, மீது போராட சதிராடிவா. தமிழேறி பகிர்ந்து முடிசூடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. மயிலாடு மாத்தோலி தடை செய்வதோ, மண்புயல் பாட கோட்டாங்கள் குறை சொல்வதோ. மயிலாடு வண்ண மயிலாடு, இந்த மயிலாடு மாத்தோலி தடை செய்வதோ மண்புயல் பாட கோட்டாங்கள் குறை சொல்வதோ. முயல் கூட்டம் சிங்கத்தில் எதிர் நிற்பதோ, முயல் கூட்டம் எதிர் நிற்பதோ. முறையற்ற செயலை நான் வரவேற்பதோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. நான் யார், எதற்கு வந்தேன் யார் என்ற ஐயப்பாடு உங்களுக்கு தோன்றலாம், பிடித்தானே? நானும் உங்களை சார்ந்தவன் தான். உங்க இனம், ஓ உங்க ஜாதி ஆ, வேட்டுவ ஜாதி. அதோ தெரிகிற வெள்ளிமலை, புராளிமலை ம், நன்றாக தெரியுதா? நன்றாக தெரிகிறது. அங்கிருந்து புறப்பட்டேன் வில்லோடு அம்போடு அன்போடு வேட்டையாட களிப்போடு. அருகில் புல்மேடு, அதற்குள்ளே புல் புல் மேடு, என்னது? புல் புல் மேடு. இங்கிருந்து பார்க்க அங்கே பச்சையா தெரியும், ஆ, நகர்ந்து போனா அங்கிருந்து இங்கே பச்சையா தெரியும். கால நீர்வுல காட்சி கொடுக்கும். அந்த மாதிரி தேடி வந்தது ஒரு மானை. எங்கும் போகல, வெக்கத்தோடு நாணத்தோடு அச்சத்தோடு கொஞ்சம் பயத்தோடு என் முன்னால் நிற்கிது. ஏன்னா பெண்மான் இல்லையா? நாங்கள் பாருங்க அப்படிலாம் இல்லைன்னா அது வேற மாதிரி போயிடும். பெண்ணுன்னா பயம் இருக்கணும், அச்சம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், இருக்கணும். அந்த மாதிரி நிற்கிது. இந்த மானை பிடிச்சு இந்த மந்த வழியை கூட்டி ஏன் மனையில் கொண்டு கட்டி இதே மாதிரி ஞானமாக ஒரு குட்டி போடணுன்ற ஆசையில் வந்திருக்கேன். அப்போ எங்களது ஆசை, என்ன ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் உதவி கொஞ்சம் நேரம் தேவை. ஓ, அதான் நீங்கள் உதவி செய்வீங்களா இல்லை ஓத்திரியம் பண்ணுவீங்களா? இப்போ எடுத்துக்காட்ட சொல்லப்போனால் நிறைய பெருமையான இடம் இருக்குது. அப்படி பெருமையான இடத்துல நீங்கள் தலைவியாக இருக்கீங்க, தகுதிக்கு மீன தலைவி, அப்படி தானே? ஏன்னா உருவத்திலேயே பருவத்திலே பெரிய ஆள் கிடையாது.
அறிவுடையோதான் ஆவது அறிவாள், அறிவில் தான் பெரியாள். அப்படிப்பட்ட அறிவாளை நீங்கள் இங்கே பொறுப்பில் இருக்கீங்க. அந்த பொறுப்பாக இருக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன். என்னை ஒரு விருந்தாளியை ஏற்றுக்குங்க. அருமையான வரவேற்பு பார்த்தீங்கன்னா வந்து இறங்கணுன்னா அது சாப்பிடுங்க, நல்ல வரவேற்பு. அந்த மாதிரி வரவேற்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல. என்னை புரிஞ்சு வேடுவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார்னு சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல பதிலாக சொல்லணும். அது நல்ல பதில் என்னன்னு கேட்டால் சொல்லட்டுமா? அந்த பதில் சொல்லட்டுமா? நீங்கள் எனக்கு தாரம்னு சொல்லணும். மான தேடி வந்திருக்கேம்மா, மான தேடி வந்திருக்கேன். அந்த மானிக்கு வந்திருக்குது. அந்த மானுக்குட்டியே நீங்க எனக்கு தாரம். பேச்சே சரியில்லையே. என்னம்மா பேச்சு சரியில்லையே. உங்களோட கவனம் பூரா மான் மேல இருக்க மாதிரியே தெரியலையே. அப்புறம் வேற எங்க தெரியுது? பேச்சு சரியில்லை, வார்த்தை சரியில்லை. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க மனசுல? என் சிற்றறிவுக்கு ஏற்றவரை நியாயமா தான் பேசுறேன். எல்லாம் அநியாயமா நடக்குது. அநியாயம் தானே அதிகமா நடக்குது. கண்ணிரண்டை வியாபாரம் கற்றோருக்கு 3 விழி. என்ன விழி? ஏழாம் ஈவோருக்கு நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது. கண் எல்லாருக்குமே 2 தாங்க. ஆனால் தான் கற்ற கல்வியோட சேர்த்து 3ஆம் அறிவு. என்ன விழி? ஏழாம் ஈவோருக்கு அப்படின்னா ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாமல் சிரிச்ச மோத்தோட கொடுக்கணுமா. அப்படி கொடுக்குறப்ப தன்னுடைய நகக்கண்ணி தன்னுடைய கண் 2 ஏழாம் ஈவோருக்கு நன்னும் அனந்தம் தவத்தால் அருள் ஞானம் பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றது. அப்படின்னா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அவர்களுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவல என் கண்ணன் வீரத்தேவன், 2வது காவல என் உயிர் தோழி, 3வது காவல நானு. எங்க அண்ணனுடைய காவலை மீறி, என் தோழினுடைய காவலை மீறி, என்னுடைய காவலை மீறியும் மான்குட்டி உள்ள இருக்கு அப்படின்னா இது விந்தையாகும், விளையாட்டாகவும் அதே சமயம் வினோதமாகவும் விசித்திரமாகவும் உள்ளது. குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த பகுதி. இந்த இடத்துல மான் வாழ்வதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இங்கதான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். ஏன்னா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாதான். யார் என்ன சொன்னாலும் ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும். தெய்வப்புலவர் திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அதனால விசாரிக்காம எந்த வார்த்தையை நான் விட்டுற மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. 8த்துக்கு 16 கோணமும் முட்டை ததும்பி எழுந்த முழு மூடர் எல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையாண்ட பட்டத்தடிகள் பட்டப்பகல இரவுன்னு சொன்ன மாதிரி உங்க பேச்சு. இப்போ நியாயமாக தான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். குறிஞ்சிய மானு வாழாதுன்னு உலகறிஞ்ச உண்மை எல்லாருக்குமே தெரியும். நான் குடிச்ச கட்டி வாழுதுன்னு சொல்லலை. ஆபத்துக்கு பயந்து ஒரு மாதிரியா வந்திருக்கானே, நான் கேட்கிறேன், ஒரு விதமா வந்திருக்கானே. இதுக்கு முன்னாடி நீங்க மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே உன்னை பிடிச்சிருக்கல. அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? ஏமா தகுதி இருக்கு, யாரையாவது கூப்பிட்டு அதுக்கு தகுதி எல்லாம் நான் கேட்கிறேன். ஒரு மான்குட்டி இருக்கையிலே நீங்க இன்னொரு மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்களே, இந்த மான்குட்டியை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற மான் மேல ஆசைப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? கண்டிப்பா ஆசைப்பட மாட்டேன். எப்படி நம்புறது? நம்பிக்கையே இப்பெல்லாம் யாரைங்க நம்ப முடியுது? அதுக்கு தான் சொன்ன ஏலங்க நம்பணுங்க. அதுக்குதான் சொன்ன புருஷன் நோக்க மறிஞ்ச பொண்டாட்டி இல்ல ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல அந்த புருஷன் இருக்கான கணவன், அந்த புருஷன் நோக்க மறிஞ்சு இந்த பொண்டாட்டி நடந்துட்டான்னா அந்த ஆம்பளைக்கு வர ஏக்கமே வராதான். அதுக்கு தான் சொன்ன ஒரு நோக்கு அவருக்கு நோய் செய்யும் நோக்கு மற்றந்த நோய்க்கு மருந்தாகும் நோக்கு. அந்த விருந்த அந்த விருப்பத்தை நீ எல்லாம் குறிப்பால் இருந்தவர்கள். நான் என்ன சொன்னேன், தவறா சொல்லலை. தாரம்னா ஏன் சொன்னேன், தாரம்னா நீங்க மனைவி நினைச்சிட்டீங்க. ஏன் நீங்க தருகிறோம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அது என்ன தாரம்? அப்படி எல்லாம் எல்லாம் செந்தமிழ் பேச முடியாது. நான் படிக்க பேருண்டி செந்தாமரை கண்ணன் வச்சிருக்கீங்க. ஆமா, அதாவது அதுதான் சொன்னா நம்பினார் கடுவதில்லை 4 மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னா இல்லையா? அந்த மாதிரி என்ன வந்திருக்க பொருளை நீங்க எனக்கு தாரம்னு சொல்லலாம்னா ஏன் சொன்னேன்? உங்க நன்மைக்காக சொன்னேன். அப்படி நான் ஒரு ஆணவக்காரனா இருந்திருந்தா மான்குட்டியை தேடி வந்ததெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மான்குட்டியை தேடி வாங்க. ஏன்னா முயற்சி இன்மை புகுத்தி விடும் சொல்லியிருக்காங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொன்னாங்க. அப்ப முயற்சின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு காரியமுமே வெற்றி பெறலாம் அப்படின்றதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட வெற்றிய முயற்சி செஞ்சு தோல்வி வெற்றுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? முயற்சி செய்யக்கூடாது. அடுத்து பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? முயற்சி என்பதற்கு குறிக்கோளே பயிற்சி தானே. ஆமா, முயற்சி எடுத்து
ஒரு போட்டியில நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் முயற்சி எடுக்க கூடாது. பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சா அது வெற்றி பெற்றலாம். ஏன்னா வெற்றியினுடைய முதல் படியே முயற்சி தானே. அந்த முயற்சியை செஞ்சா தானே எந்த ஒரு காரியத்தை இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்படி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. இப்ப இங்க இருந்து பந்து விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பந்து விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து பந்து போடுறவங்க பூரா போய் அவுட் ஆகணும்னு நினைப்பாங்க. விளையாட்டுல எப்படியாவது காலி பண்ணிடணும்னு நினைப்பாங்க. ஆனா பேட்டு கையில வச்சிருக்கவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாத்தையும் சிக்ஸ் அடிக்கணும்னு நினைப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து கூரை நோக்கி போடாமல் வானத்தை நோக்கி போட்டோமானால் நம்ம மேல் உயரத்திற்கு சென்று கொண்டே இருப்போம். ஆனா அங்கிருந்து கீழே திடீர்னு விழுந்துட்டோம்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம். அதானே உண்மை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? எங்க வேணா பரவாயில்லங்க. பரப்புயரும் நீளுயரும் நீளுயரும் நெல்லுயரும் நெல்லுயர குடி உயரும். குடி உயர்ந்தால் கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் நாம் உயர்வோம் சொல்லுவாங்க. பரப்பு நல்லா பெருசா இருந்தாதான் பரப்புயர் நீர் உயரும். நீர் நல்லா நிறைய மட்டத்துக்கு வரும். அப்ப நீர் நிறைய இருந்தா தான் நீர் உயரும் நெல் உயரும். நெற்கரஞ்சியங்களாம் நல்லபடியா வளரும். யாராவது நடந்துக்கிறாளா அப்படி? வாய்ப்பில்லை ராஜா. நீ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே வயல் நடந்து போனா ஒரு வண்டி பாதை மாதிரி வரப்பு இருக்கும். அதனாலதான் நெல்லுக்கு நண்டோட கரும்பு தேரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது கணக்கு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் இப்ப கிடையாது. ஆமா, ஒரு வீட்டை கட்டினாங்கன்னா அதுக்கு வழி வகுத்திருப்பாங்க, பாதை போட்டிருப்பாங்க. அந்த பாதையில தான் படிக்கட்டே கட்டுறாங்க. பொதுவா சொல்றேன், யாருக்காவது சொல்ல இல்லை. எனக்கெல்லாம் 3 வாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டில் கிடந்து போட்டு அப்படியே ஒரு அங்கிட்டு வெளிக்கு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்தா அது கிட்ட 4-5 சென்ட் தான் இருக்குது. மனம் ஒன்று சொல்கிறேன், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதானே அழிவுக்கு சத்துரு. அது காரணமா அதான் கலியுகம். அடிக்கிற காற்று அப்படி, கொற்ற வெயில் அப்படி, கொற்ற மழை அப்படி. அப்படி இல்லைங்க. கலியுகமா இருந்தாலும் எந்த யுகமாவது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா, அப்படி மாறிக்கிட்டே இருக்கு. பிறப்பின அப்படி மனிதர்களோட அன்பு எண்ணங்கள் அப்படி எண்ணம் போல் வாழும் சொல்லல. அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிற காலம். நல்லா ஞானமா பேசுறீங்க. ஆனா இப்ப அப்ப நீங்க எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு போல தெரியுது. அப்படி இருக்கும்போது ஆனா இப்ப 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபாயுமே எனக்கு தான் வேணும்னு நினைக்கிற ஆளு. ஆமா, இருக்கிறது அங்கதான் எல்லாருக்கும் அப்படிதான். ஆமா, அதான் சரி. அதெல்லாம் அங்க போக வேண்டாம், நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். எதுக்காக என்ன நான் சொல்றேன்னா, நீங்க மான்குட்டியை தேடி வாங்க, உங்களை நான் வேணான்னு சொல்லல. ஆனா மான்குட்டியை தேடி வர்றதுக்கு முன்னாடி நம்ம தேடி வந்த இடம் சரிதானா, இந்த இடத்துல நம்ம தேடலாமா, உண்மையாவே இங்கதான் இருக்குமா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து நீங்க வந்திருக்கணும். ஏன்னா குறிஞ்சில மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. பாக்குறதுக்கு நல்ல ராஜ அலங்காரமா இருக்கீங்க. ஆனா பேசுறது புறம் பொய் பித்தலாட்டம் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி படிச்சிருக்கீங்களா? படிக்காமையா? இந்த வான்புகள் வள்ளுவன், அந்த பொய்யாமலை புலவன் பெரிய குரல்வாதி, நியாயவாதி, விரிவுரையாளர், தமிழ் எழுத்துக்காரர். அவரே சொன்னாரு, பொய்மையும் வாய்மையிடத்தே பொறை தீர்ந்தே நன்மை. அதுக்காக பொய்யால் பொய்யுரைத்தால் பொய்யும் மெய்யாமோ, பொய்யவே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா அது உண்மையாயிர முடியுமா? சொன்னார், என்ன செய்தார உறுத்தல் அவர் நானே நந்தயம் செய்து விடல். தன்னம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மன்னம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்னு சொன்னாங்க. கண்களே தன்னம் தரும் வச்சுக்கோங்களேன். அறிவே இல்லாதவனுக்கு பணம் வந்துச்சுன்னா அது அணுகுண்டை விட ஆபத்தானதான். அதனாலதான் அடுத்த வார்த்தை சொல்லிட்டாங்க, கல்வி தரும். தன்னம் தரும் கல்வி தரும். செல்வம் சென்று கொண்டே இருக்கும், செல்வம் சென்று கொண்டே இருக்கும், வீரம் துவண்டு கொண்டே இருக்கும். ஆனா கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. கற்றோருக்குத்தான் சிறப்பு சென்ற இடம். ஆமா, அதனாலதான் கல்வி தன்னம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மன்னம் தரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதையும் தாங்கும் இதயம். இப்போ ஏன் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசா திட்டப்படுத்திட்டு அப்படியே கிளம்பி போயிடணும். நீங்க சண்டை போடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி போனது, அப்படி சொன்னதுனாலதான் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் சொன்னாங்க. அப்படி இல்ல, நீ உனக்கு கேட்டீங்க ஒரு கேள்வி என்ன இன்னும் பக்கம் இருக்கு. ஏற்கனவே உன்னை பிடிச்சிருக்கீங்களே, இப்போ இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா, எனக்கா மட்டும், நான் பொதுநலவாதி, எனக்கா மட்டும் கிடையாது. ஒருவேளை உங்க சொல்படி கேட்டு நான் போயிட்டா, அழகாக சொன்னாங்க, மங்கையர் கைகேக்கு சொல் கேட்டு மன்னர் புகழும் தசரதரன் மரணமானான் பெண் சொல்லை கேட்டு, தங்கையோடு சொல் கேட்ட ராவணன் கிளையோடு தானுமாண்டான் பெண் சொல்லை கேட்டு. ராமன் கூட மான் பின்னெல்லாம் போனார்னா உங்களை மாதிரி அழகான பெண் சொல்ல கேட்டுதான். இது தனியாக பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இல்லைன்னு நாக்கு மேலே பல்ல போட்டு இல்லைன்னு சொன்னதுனால தான் ஆணவம், அழிவு, அகங்காரம், அகந்தை ஒட்டு மொத்தமாக தலை தூக்கி ஆடிச்சு. வேப்பா என்ன பெண் புத்தி இங்க பாருங்க. அது இருக்கட்டும். அதாவது என்ன கேட்டாங்க? பூராம கேட்டாங்க, 5 நாடு கேட்டாங்க, 5 ஊரு கேட்டாங்க, 5 வீடு கேட்டாங்க. கொடுத்துக்கலாம்ல? எப்படி கொடுப்பாங்க? என்ன இல்ல நல்ல இல்ல.
அது அவங்க சொத்தா அது துரியோதனனும் யார் சொத்தோ அது இல்ல துரியோதனனையும் தருமனையும் கூப்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா கேக்குறாரு, எப்ப அந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்க, யாரெல்லாம் கெட்டவங்க இருக்காங்கன்னு உலகத்தை போய் சுத்திட்டு வாங்கடான்னு சொல்லி சொல்றாரு. முதல்ல துரியோதனன் போறாரு, உலகம் பூரா சுத்தி சுத்தி பாக்குறாரு. பாக்குறவங்க யாருமே நல்லவங்களாவே தெரியல, எல்லாருமே தீயவர்களாகவே தெரியுறாங்க. ஐயா, நான் போய் சுத்தி பார்த்தேன் உலகத்தை, இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட யோக்கியம் கிடையாது, எல்லாமே அயோக்கியனா இருக்காங்க. ஒருத்தவங்க கூட நல்லவங்களா கிடையாது, எல்லாருமே தீயவர்களா இருக்காங்க. அதனால என் கண்ணுக்கு எல்லாருமே தீயவர்களா மட்டும் தெரியுறாங்க, யாருமே நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லி துரியோதனன் சொல்றாரு. அதே மாதிரி தருமன் சொல்றாரு, இந்த உலகத்தை போய் நானும் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. வந்தவுடனே என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிறவங்க பூரா நல்லவங்களாவே இருக்காங்க, ஒருவர் கூட தீயவர்களாவே கிடையாது, எல்லாருமே